ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் வச்சு பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு பன்னீர் எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக இது மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி இந்த கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் அது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பன்னீர் அட்லீஸ்ட் 1 ஹவராவது அந்த மசாலா கூட நல்லா ஊறி நல்லா கோட்டாகி வரணும். தயிர் ஆட் பண்ணுறதுனால பன்னீர் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. மீன்வைல் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு முந்திரி, இஞ்சி பூண்டு இது எல்லாமே ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து கொஞ்சோண்டு ஆயில் விட்டு இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒவ்வொரு பீஸாக நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா டாஸ் பண்ணி பன்னீரை 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ இந்த பன்னீரை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே பேனில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வணங்கட்டும். அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம பன்னீரை சேர்த்து கூடவே கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீமு, கஸ்தூரி மேத்தி இது 2யும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது கூடவே சாஃப்டாக இது மாதிரி ரோட்டியோ இல்லை ஃபுல்காவோ செஞ்சு சர்வ் பண்ணி பாருங்கள். பண்ணி தான் பாருங்களேன். பிடிச்சிருந்தா ஃபரி ஸ்வீட் ஹோம் சப்ஸ்கிரைப் பண்ணி